போர் இல்லாமல் ஒரு நாட்டை வீழ்த்த முடியுமா? நீட் பற்றிய மறுபக்கம். ஒரே ஒரு தேர்வு ஆயிரக்கணக்கான கனவுகளை மாற்றுமா? ஒரு நாட்டை அழிக்க எப்போதும் குண்டுகளும் துப்பாக்கிகளும் தேவைப்படாது. சில நேரங்களில் ஒரு தேர்வே போதும். இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஒரு தேர்வுக்காக தயாராகிறார்கள். நீட் தேர்வு. ஆனா இந்த வீடியோவில் நீட் நல்லதா கெட்டதா என்று தீர்ப்பு சொல்லப் போவதில்லை. ஒரு கேள்வியை மட்டும் கேட்கப் போகிறோம். ஒரே ஒரு தேர்வு ஒரு மாணவனின் முழு எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டுமா? ஒரு கிராமத்தில் படிக்கும் அருண், அவனுடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும். பள்ளியில் எப்போதும் முதல் மதிப்பெண். ஆனால் அவன் படிக்கும் பள்ளியில் நீட் கோச்சிங் இல்லை. மறுபுறம் நகரத்தில் படிக்கும் ராகுல், பள்ளி முடிந்ததும் கோச்சிங், வார இறுதியில் டெஸ்ட், ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கில் செலவு. இருவரும் ஒரே கனவு, ஆனால் ஆரம்ப கோடு ஒன்றா. நீட் வந்த நாள் அருண் பயத்துடன் தேர்வு எழுதுகிறான். ராகுல் நூற்றுக்கணக்கான மார்க் டெஸ்ட் எழுதிய அனுபவத்துடன் உள்ளே செல்கிறான். முடிவுகள் வெளியானது. ஒருவன் வெற்றி, மற்றொருவன் தோல்வி. அது திறமையாலா அல்லது வாய்ப்புகளின் வித்தியாசமா? இதுதான் இன்று இந்தியா முழுக்க பலர் கேட்கும் கேள்வி. நீட்க்கு ஆதரவாக இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரே தேர்வு, நாடு முழுவதும் ஒரே தரநிலை, மெரிட் அடிப்படையில் சேர்க்கை, ஊழல் குறையும். ஆனால் எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அனைத்து மாநிலங்களிலும் கல்வி முறை ஒரே மாதிரி இல்லை. கோச்சிங் மையங்கள் இல்லாத மாணவர்களுக்கு போட்டி கடினம். மன அழுத்தம் அதிகரிக்கிறது. பல மாணவர்கள் ஒரு தேர்வுக்காக வருடக்கணக்கில் தயாராகிறார்கள். இந்த விவாதம் இன்னும் இந்தியாவில் முடிவுக்கு வரவில்லை. இது நீட்க்கு ஆதரவான வீடியோவும் இல்லை, எதிரான வீடியோவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், ஒரு மாணவனின் கனவை அளவிட ஒரே ஒரு தேர்வு மட்டும் போதுமா? அல்லது அவன் பல வருட உழைப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேட வேண்டும். உங்கள் கருத்து என்ன? நீட் தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா? கமெண்டில் சொல்லுங்கள். தினமும் இப்படிப்பட்ட உண்மையான சோஷியல் ஃபேக்ட்ஸுக்கு ஃபேக்ட் நோவாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.